அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதிக்கும் பாண்டியனுக்கும் சண்டை வரணும் அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா கிரிமினலா ஒரு பிளான் பண்றாரு. இங்க மெக்கானிக் ஷெட்ல பாண்டியன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் பாண்டியனுக்குள்ள ஒரு கோபம் ஓடிக்கிட்டே இருக்கு. வானதியோட அண்ணன் வீட்டுல வந்து பிரச்சனை பண்றத மனசுல வச்சுக்கிட்டே இருக்காரு. சரின்னு சொல்லி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கையில அப்பதான் வானதியோடைய அப்பா வராரு. அப்ப வந்துட்டு இங்க பாருடா, உன்கிட்ட ரொம்ப நல்ல விதமா சொல்றேன், கேட்டுக்க. என் மகளை மட்டும் விட்டுடா. அவ உன் குடும்பத்துல வந்து வாழ நினைக்கிறா, ஆனா உன் குடும்பம் அந்த அளவுக்கு ஒரு யோக்கியமான குடும்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா பேசவும், இங்க பார்த்தா பாண்டியன் ரொம்ப பொறுமையா இருக்காரு. இங்க பாரு, நீயே அவகிட்ட புத்திமதியை எடுத்து சொல்லி இனிமேல் என் பின்னாடி வராத, என் கூட பேசாத, எனக்கும் உனக்கும் செட் ஆகாது, என் குடும்பம் வேற உன் குடும்பம் வேற அப்படின்னு சொல்லி அவளுக்கு சில பல அறிவுரையெல்லாம் சொல்லி நீயே அவளை உன்கிட்ட இருந்து விலக்கி வை. நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவ மரமண்டையில ஏறுற மாதிரியே தெரியல. அதனாலதான் உன்கிட்ட வந்து நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல இதுக்கும் மீறி அவ பின்னாடி நீ சுத்துவ, அவ உன் பின்னாடி வருவா அப்படின்னு வை, நான் பண்றதே அப்புறம் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட அப்பா மிரட்டவும், வேற மாதிரினா என்ன வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், என்னடா ரொம்ப குரலை ஒசத்துற அப்படின்னு சொல்லி வானதியோட அப்பா கேட்கவும், என்ன உன் பிள்ளைய விட்டு வீட்டுக்கு வர சொல்லி மிரட்டுவியா அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்கவும், ஓ தெரிஞ்சிருச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாணியோட அப்பா சொல்றாரு, இங்க பாரியா, எதா இருந்தாலும் நீ என்கிட்ட பேசணும். இந்த வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்றது, எங்க வீட்டுல ஆட்கள் எல்லாம் மிரட்டுறது, இதோட நிறுத்திக்க. நானே உன்னை வந்து பார்த்து பேசலாம் நினைச்சேன், சரின்னு சொல்லிட்டு நீயே வந்துட்ட. உனக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன், உன் பொண்ணு பின்னாடி நான் போகவே இல்லை, அவளை நான் காதலிக்கிறேன்னு சொல்லவும் கிடையாது. அவளாதான் என் பின்னாடி வந்தா. எத்தனையோ தடவை இந்த மெக்கானிக் ஷெட்ல வந்து உட்காந்துருக்கீல, நான் அவளை போன்னு விரட்டியிருக்கேன், ஆனா அவ தான் போகாம இங்கேயே இருந்தா. ஓன் பொண்ணை சொல்லி எதா இருந்தாலும் புத்திமதியை சொல்லி ஓ வீட்டுல வச்சுக்க. இங்க பாரு, வீட்டுல வந்து என் அண்ணனை மிரட்டுறது, எங்க அப்பாவை மிரட்டுறது, இந்த வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லையில, இங்க பாருடா, அவகிட்ட நாங்க எவ்வளவோ புத்திமதி சொல்லி அறிவுரையெல்லாம் கூறி பார்த்துட்டோம், ஆனா அவ இங்க வர்றதை நிறுத்த மாட்டேன்னு சொல்றா. ஏன், அவளுக்கு மாப்பிள்ளையும் பார்த்தாச்சு, ஆனா அவ மரமண்டையில தான் நாங்க சொல்றது எதுவுமே ஏற மாட்டேங்குது. அவ எங்களுக்கு பிரச்சனை இல்லடா, இப்ப நீ தான்டா பிரச்சனை, உன் குடும்பம் தான்டா எங்களுக்கு பிரச்சனை. உங்க கேடுகட்ட குடும்பத்துக்கு என் குடும்பம் என் பொண்ணு கேக்குதாடா அப்படின்னு சொல்லிட்டு என் வாணியோட அப்பா பார்த்தா ரொம்ப ஓவரா வாய் பேசவும், பாண்டியன் பார்த்தா சட்டையை பிடிச்சிடாரு. யோ மரியாதையா பேசு, என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு நீ யாரையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பார்த்தா வானதியோட அப்பாவை சட்டையை பிடிச்சு மிரட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்தா அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்துட்டு நிக்கிறாங்க. அப்ப பாண்டியனுடைய பக்கத்து கடைக்காரர் பார்த்தா இங்க வானதியோட அண்ணனுக்கு போன் பண்றாரு. ஏய், உங்க அப்பாவை இங்க ஒருத்தன் சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருக்கான்டா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லவும், உடனே பார்த்தா வானதியோட அண்ணனும் பார்த்தா வேகமா வராரு. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எங்க அப்பா கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் கேட்கவும், டேய் உன்னையதான்டா தேடிக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட, எங்க வீட்டுக்கு போய் நீ ஏன்டா பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், அப்படித்தாண்டா பிரச்சனை பண்ணுவேன், என் தங்கச்சி பின்னாடி தெரிஞ்சேன்னா உன் குடும்பத்துல இருக்கிற ஒரு ஆளை கூட விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அண்ணன் பேசவும், இங்க பார்த்தா பதிலுக்கு பாண்டியன் சப்புன்னு கன்னத்துல அறைய ஆரம்பிச்சாரு. அங்க பார்த்தா கை தகராற மாதிரி பாண்டியன் பார்த்தா ஒரு ஸ்பேனர் எடுத்து வானதியோட அண்ணனை அடிக்க போறாரு. இதுல வானதி அண்ணன் பார்த்தா இந்த பக்கம் திரும்பினதுமே அந்த ஸ்பேனரு வானதியோட அப்பா தலையில பட்டுருது. உடனே வானதி அப்பா தலையில இருந்து பார்த்தா ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பாவே அடிச்சிட்டலடா, உன்னை வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி அண்ணன் பார்த்தா வானதி அப்பாவை கூட்டிட்டு இங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல கட்டெல்லாம் போட்டுட்டு வானதியோட அப்பா அண்ணனும் வீட்டுக்கு வராங்க. அங்க கட்டை பார்த்ததுமே வானதியோட அம்மாவுக்கு பதறி போயிருது. என்னங்க எனக்கு தலையில இது கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எல்லாம் அந்த மெக்கானிக் கடைக்காரன் தான், அவன் தான் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இங்க வானதி அப்பா சொன்னதும் இங்க வானதிக்கு பார்த்தா கோபம் பயங்கரமா வருது. என்னது, பாண்டி உன்னை அடிச்சிச்சா, பாண்டியா படிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வானதி கேட்கவும், அடா ஆமாடி, நான் தான் கூட இருந்தேன், அப்பாவை அவன் தான் ஸ்பேனரை வச்சு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட அண்ணன் சொன்னதும், இல்லையே பாண்டி அப்படிலாம் பண்ணாதே அப்படின்னு சொல்லி வானதி சொல்லவும், ஏண்டி அப்பா அடிபட்டு கட்டு போட்டு வந்திருக்காரு, உனக்கு அது பெருசா இல்ல, அவன் அடிச்சிருக்க மாட்டேன்னு அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வர, என்ன காதலிச்சிருக்கியோ, இப்படி கொஞ்சம் கூட லவ் பண்ற பொண்ணோட அப்பான்னு மரியாதை கூட கொடுக்க தெரியாத ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து வந்த ஒரு பையனை அடி காதலிக்கிற, அவனை நம்பி எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட அண்ணன் பேசுனதும் வானதிக்கு பார்த்தா ரொம்ப கோபம் வருது. பாண்டி ஏன் இப்படி பண்ணுச்சு, எதுக்கு அப்பாவை அடிச்சிச்சு, எதா இருந்தாலும் வாய்னால பேசியிருக்கணுமே, அப்படி இல்லைன்னா என்னைய கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், எப்படி பாண்டி அப்பாவை அடிக்க போச்சு அப்படின்னு சொல்லி வானதி பார்த்தா பாண்டியன் மேல ரொம்ப கோபப்படுறாங்க.